பண்டைய தமிழகத்தின் சிறப்பாக விளங்கியவை சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு, கொங்கு நாடு என்பன. தமிழகத்தின் தொன்மைக்கும் பெருமைக்கும் மெருகூட்டிய ஐம்பெரு நாடுகளான இவை சங்க இலக்கியங்களிலும் போற்றப்பட்டுள்ளன. இவற்றிலும் தனிச்சிறப்பு பெற்றது கொங்கு நாடு. தற்போது சேலம், ஈரோடு, தர்மபுரி, திண்டுக்கல், நீலகிரி, கரூர், கோவை ஆகிய மாவட்டங்களாக திகழும் பகுதியே அக்காலத்தில் கொங்கு நாடாக விளங்கியது. கொங்கு நாட்டில் சிவபெருமானின் பல திருக்கோயில்கள் சிறந்து விளங்குகின்றன. அவற்றுள் நாயன்மார்களால் பாடல் பெற்ற தனிச்சிறப்பு பெற்ற தலங்கள் 7 ஆகும். இவை கொங்கு 7 தலங்கள் என்று திகழ்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் கிபி 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரரும் கொங்கு நாட்டிற்கு வருகை தந்து இப்பகுதியின் புனிதத்திற்கு மேலும் ஏற்றம் அளித்துள்ளனர். இம்மகா புருஷர்கள் தவிர திருப்புகழ் பாடி முருகனை பூஜித்த அருணகிரிநாதரும் கொங்கு நாட்டிற்கு எழுந்தருளி அவிநாசி, திருச்செங்கோடு, கொல்லிமலை, பழனி, பேரூர் போன்ற பல திருத்தலங்கள் தரிசித்திருக்கிறார். இத்தகைய மகத்தான புராதன பெருமை பெற்ற கொங்கு நாட்டின் திருக்கோயில்களில் தகடூர் ஸ்ரீ மல்லிகார்ஜுனா சுவாமி திருக்கோயில் புராண பெருமை பெற்றது. சங்க இலக்கியங்களில் தகடூர் என்று புகழ்பெற்ற இத்திருத்தலம் தற்போது தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. மிக புராதனமான இத்திருத்தலம் சேலம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் சேலத்திலிருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தகடூர் திருக்கோயில் பானாசுரன் என்ற அசுரனால் நிர்மாணிக்கப்பட்டது. அசுரனானாலும் சிவபக்தியில் ஈடிணை அற்றவன். ஜோதிர்லிங்க ஸ்தலமான ஸ்ரீ சைலத்தை போன்றே இத்திருக்கோயிலிலும் பானலிங்க ஸ்தலமாகும். துர்வாசர், காசியபர், அகத்தியர், அக்னி, குபேரன், தர்மராஜன் ஆகியோர்களால் பூஜிக்கப்பட்ட இப்பெருமானுக்கு மல்லிகார்ஜுனர் என்பது திருநாமம். சுந்தரரால் வைப்பு தலமாக வைத்து பாடப்பட்ட சிறப்பினை உடையது. அளவற்ற சக்தி வாய்ந்த இத்திருக்கோயில் தமிழகத்தில் பராசக்தியான அம்பிகை ஸ்ரீ காமாட்சி 3 திருத்தலங்களில் அளவற்ற சக்தியுடன் எழுந்தருளி தன்னை சரணடையும் பக்தர்களுக்கு அபயமளித்து காத்தருள்கிறாள். தகடூர் அம்பிகை ஸ்ரீ கல்யாண காமாட்சி 18 படிகள் உயரத்தில் கொலுவீற்றிருக்கிறாள். சிவபெருமானின் சன்னதியை விட அம்பிகையின் சன்னதி உயரத்தில் இருப்பது இத்திருத்தலத்தின் விசேஷ சிறப்பாகும். பக்தர்கள் கேட்டவற்றை உடனுக்குடன் அளிப்பதாலும் ஐயனை விட அன்னை உயர்ந்த பீடத்தில் அமர்ந்திருப்பதாலும் இத்திருக்கோயிலை தாய்க்கோயில் என பக்தர்கள் போற்றி பூஜிக்கின்றனர். அருள், பொருள் ஆகிய இரண்டையும் அம்பிகையின் கடைக்கண் பார்வையை பக்தர்களுக்கு வழங்குவதால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இத்தெய்வீக பெருமையை விழிக்கு அருளுண்டு பொருளும் உண்டு என போற்றி பணிந்தனர். அருளுக்கு அம்பிகை ஸ்ரீ ராஜதுர்க்கை தனி சந்நிதி கொண்டு விளங்கி அருள் புரிகிறாள். பொருளுக்காக திருக்கோயிலின் குபேர பாகத்தில் பொருள் தரும் கால பைரவர் மந்திர பீடத்தில் சூரிய சந்திரர்களுடன் அமர்ந்து தரிசனம் தருவது கிடைத்தற்கரிய பேரருளாகும். மகத்தான சக்தி வாய்ந்த இந்த கால பைரவருக்கு தேய்பிரிய அஷ்டமி திதிகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை உச்சிக்கால பூஜையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை அந்திகால பூஜையும், இரவு 9 மணி முதல் 10:30 மணி வரை நிதிகால அர்த்த ஜாம பூஜையும் சிறப்பாக நடைபெறுகின்றன. சிவாலயத்தின் நுழைவாய்ப்படியின் இருபுறங்களிலும் சங்கநிதி, பத்மநிதி ஆகியவை அஷ்டமங்கலங்களுடன் இருப்பதாலும் நவரங்க மண்டபத்தில் அஷ்டதிக்கு பாலகர்கள் தமது வாகனங்களுடன் இருப்பதாலும் குபேர பாகத்தில் காலபைரவர் எழுந்தருளியிருப்பதாலும் இந்த ஆலயத்தில் துவார பாலகர்கள் கிடையாது. இத்திருக்கோயிலின் சிற்ப வேலைப்பாடுகள் விலை மதிப்பற்ற சிற்ப செல்வங்களாகும். மேல்நாட்டினர் பார்த்தால் தூக்கிச் சென்று விடுவார்கள். ஆனால் நமக்கோ நம் கையிலுள்ள பொக்கிஷங்களின் பெருமை தெரியாததை கண்டு மனம் அளவற்ற வேதனைப்படுகிறது. இத்தகைய சிற்ப அதிசயங்கள் மேல்நாட்டினர் கைகளில் இருந்தால் காலம் காலமாக போற்றி பாதுகாத்து வைத்திருப்பார்கள். நவரங்க மண்டபத்தில் காணப்படுகின்ற 4 தூண்கள் ஒவ்வொன்றும் 7 அடி உயரம் கொண்டவை ஆகும். ஒவ்வொன்றும் 2.25 டன் எடையுடையவை. இவற்றில் ஒரு தூண் மட்டும் நிலத்தோடு ஒட்டாமல் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மயிரிழை இடைவெளி தூணுக்கும் தரைக்கும் இடையே உள்ளது. அச்சிறு இடைவெளியில் ஒரு நூலையோ அல்லது காகிதத்தையோ அல்லது துணியையோ விட்டு மறுபக்கம் எடுக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் உள்ள கிடைத்தற்கரிய கலைச்செல்வம் ஸ்ரீமத் ராமாயண சிற்பங்களாகும். கற்பனைக்கும் எட்டாத நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த இச்சிற்பங்கள் ஒவ்வொன்றும் 1 அடி உயரமும் 2 அடி நீளமும் கொண்டவையாகும். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண காட்சிகள் கண்டவர்
பிரமிக்கும் வகையில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளன. கலைத்திறன் மட்டும் இருந்தால் இத்தகைய அற்புத சிற்பங்களை வடித்திருக்க முடியாது. கலைத்திறனுடன் பக்தியும் கலந்திருந்ததால் மட்டுமே இத்தகைய உயிரோவியங்களை கல்லில் வடித்திருக்க முடியும். ஸ்ரீராமபிரானின் ஜனனம் முதல் யுத்த காண்டம் வரை மட்டுமின்றி உத்தர ராமாயணமும் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது ஆச்சரியமாக உள்ளது. இவை தவிர ஏராளமான சைவ வைணவ தெய்வங்களின் உருவங்களும் படைக்கப்பட்டுள்ளன. திருமணம் தடைப்படுதலை நீக்கி அருள் புரிவதில் தன்னிகரற்ற தாய் இந்த ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்பிகை. ஸ்ரீ ராஜதுர்க்கை ராகுவினால் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்திப்பதிலும் செய்வினை தோஷங்களை போக்குவதிலும் மகத்தான வரப்பிரசாதி ஆவாள். ரத்னத்ரயம் என்னும் வகையில் மூவகை சூலங்களுடன் காரணம் காரணி அவற்றிற்கான பலன் என்னும் மூவகை பயன்களை அருளும் ஸ்ரீ சூலினி ராஜ துர்காம்பிகையை சந்தன காப்பு தோற்றத்தில் ஆடி மாதம் 3ஆம் செவ்வாய்க்கிழமை மாலை 4:15 மணி முதல் இரவு 9:15 வரை மட்டுமே தரிசிக்க முடியும். கலியின் தோஷத்தினால் துன்புறும் மக்களுக்கு துணை நிற்கும் மாபெரும் சக்தியுள்ள இத்திருக்கோயிலில் கிடைத்திருப்பது தமிழக மக்கள் செய்துள்ள தவ பயனே ஆகும்.